ஏ ஹாய். இன்னைக்கு நம்ம பேக் போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, வாட் ஷுட் யூ டூ நெக்ஸ்ட். ஓகே, நான் சில பேருக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனே வந்து அப்படின்றது வந்து ஒரு ஐடியாவே வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபார் அவங்களுக்கு தான் அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன அடி எடுத்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு பேசிக்காகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐடியா எல்லாமே வந்து இருந்துகிட்டே வந்து இருந்துப்பீங்க. ஐம் ஷுர் திஸ் கைடன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு இது டேரோ கொடுக்குற அட்வைஸ் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன். நீங்கள் என்னோடய சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட நேம் அனிதா, டேரோ ரீடர். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெசனேட் ஆகிறத வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து பார்த்து கண்டிப்பாக வந்து ஓகே நீங்கள் வந்து என்ன ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் வேணும், அதாவது ஜென்ரலாக வந்துட்டு உங்களுக்கு வந்து எந்த டாப்பிக்கில் வேணும் அப்படின்றதையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு அந்த டாப்பிக்கில் வந்து பண்ண முடியுமா, என்னால் பண்ண முடியுமா அப்படின்றத நான் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு நான் வந்து பண்ணுவேன். பிகாஸ் நான் இப்போ பண்ணுறது எல்லாமே மோர் ஓவர் லைக் பீப்புள் சஜஸ்ட் பண்ணுறதா நான் வந்து இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதை தாண்டி உங்களுக்கு 2022க்கான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஜோடியாக் சைனுக்கான ப்ரெடிக்ஷனும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். அது எல்லா ஜோடியாக் சைனோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இப்போ வந்து கிறிஸ்டல்ஸ் வச்சு தான் வந்து பண்ணுவோம். உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் இப்போ பண்ண போகிறது கிறிஸ்டல்ஸ், உங்களுக்கு எந்த கிறிஸ்டல்ஸை வச்சு இதை வந்து பண்ணுவேன். உங்களுக்கு என்ன கிறிஸ்டல் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஐதர் என்னோட வாட்ஸ்அப், என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து நான் ரெகுலராக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன் கார்டு இது வந்து அடிக்கடி வந்து போடுவேன். ஓகே, என்ன கைடன்ஸ் கொடுக்க வருது, என்ன சுச்சுவேஷனுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க வருது அப்படின்ற ஒரு இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் அடிக்கடி வந்து போவேன். அதுவும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பர்சனல் ரீடிங்ஸ் வந்து சார்ஜபிள். உங்களுக்கு வந்து உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகே, லெட்ஸ் பிகின். அதுக்கு முன்னாடி வந்து கிறிஸ்டல்ஸ் வந்து நான் வந்து காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் வந்து பார்க்க போகிறீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல், செகண்ட் கிறிஸ்டல் அண்ட் தேர்ட் கிறிஸ்டல். ஓகே, ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். உங்களுக்கு என்ன கிறிஸ்டல் வேணும் அப்படின்றத வந்து கண்ணை மூடி அந்த 3 கிறிஸ்டல் இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கிறிஸ்டல் வந்துட்டு உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்கும். அந்த கிறிஸ்டலை வந்து சூஸ் பண்ணுங்கள். பாஸ் கூட நீங்கள் பண்ணிவிட்டு யோசிக்கலாம், அப்படியே கூட யோசித்தாலும் கூட உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, டன். ஓகே, இன் பிட்வீன் வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்டியன் ஏஞ்சல்ஸோட அட்வைஸ் கார்டும் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து கொடுக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம எனர்ஜியை தான் ரீட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து டெஸ்டினின்னு வந்து கிடையாது, இது வந்து எப்பயுமே ஒரு கைடன்ஸ் தான், சரிங்களா? ஸோ இந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து பண்ண போகிறோம். ஓகே, வாட் ஷுட் யூ டூ நெக்ஸ்ட். ஓகே, what should the people do, what should you do next? People who have chosen tiger sign, what should they do next, 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 what should they do next? Show me the cards which I like to see. What should they do next, what should they do next? Time note பண்ணிக்கிறேன். What should I do next? Okay. உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, நீங்கள் அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டீங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து முடிவுக்கு வந்து வரப்போகுது. ஒரு சைக்கிள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்து முடிய போகுது, அது வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் தமிழில் பேசணுன்றது, ஏன்னா அப்போயே நான் வந்து ஃப்ளோவில் மறந்துடுறேன். ஓகே, ஏன்னா 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மூவ் ஆன் பண்ணணும். ஐ மீன் ஒரு இதை மறந்துட்டு அதை வந்து மூவ் ஆன் பண்ண கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு பேகேஜாக தான் இருக்க போகுது. அதாவது ஒரு ஹெவியாக எப்படின்னா ஒரு பாரமாக தான் வந்து இருக்க போகுது. பட் நீங்கள் மூவ் ஆன், நீங்கள் நோக்கி போகிற ஒரு புது டைரக்ஷன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரைட்டான டைரக்ஷன். அந்த டைரக்ஷன் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து
நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுதான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது. இதுதான் உங்களுடைய ஓவரால் எனர்ஜி. நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும், அதாவது ஷிஃப்ட் ஆகணும். ஒரு ஒரு இடத்துக்கு வந்து லைக் பழசெல்லாம் விட்டுட்டு, இல்லைன்னா நடந்ததெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போகணும், முன்னேறி போகணும், அதை தாண்டி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதை தான் நீங்கள் வந்து பண்ணணும். சரிங்களா? இதுதான் வந்து இப்போதைக்கு நமக்கு கொடுத்தது. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹை ப்ரீஸ்டர்ஸ், ரீபர்த் அண்ட் 7 ஆஃப் ஒன்ஸ். நான் சொன்ன மாதிரி அதே தான். லைக் இன்னும் சில விஷயங்கள் வந்து முடிவுக்கு வந்து வரப்போகுது. சில விஷயங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது உங்களுடைய மனசாட்சியை வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து சொல்லுது. அதை பற்றின யோசனைகள் நிறையா வந்து இருக்கும் உங்களுக்கு. அதை பற்றி திரும்ப திரும்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய வந்து அதை பற்றி யோசிக்கிறீங்க, எல்லாமே வந்து பண்ணுறீங்க. அட் த சேம் டைம் நிறைய வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை அந்த முடிவுக்கு வர்ற விஷயங்களை நீங்கள் தடுக்கிறீங்களோன்னு வந்து தோணுது. நீங்களே அதை வந்து தடுத்துக்கிறீங்களா, இல்லை அது முடிய வேணாம், திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி எதுவும் பண்ணுறீங்களான்னு எனக்கு வந்து தெரியல. பட் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்க்கலாம். லைக் நீங்கள் வந்து போகணுமா, இல்லை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் இருக்கணுமா. ஏன்னா உங்களுடைய மைண்ட் செட் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட் வந்து 2 இதாக இருக்குது. போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தடுத்து பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து உங்களுடைய இது வந்து இருக்குது. எந்த விஷயமா வேணால் இருக்கலாம். இது வந்து நம்ம ஜென்ரலாக இப்போ வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். ஸோ அது 2 மனசாக வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட எனர்ஜி வந்து தோணுது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ என்ன அப்படின்றது வந்து கிளாரிஃபை வந்து பண்ணலாம். இது வந்து என்ன சொல்ல வருதுன்றதை பார்ப்போம். சரிங்களா? Why the 6 of Swords is here? Why the 6 of Swords is here? Why the 6 of Swords is here? ஸோ உங்களுடைய விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்து ஒரு உலகமாக இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆஃபர் பண்ண ஒரு விஷயம், நல்ல ஒரு உங்களுக்கு வந்து அதுதான் வந்து உங்களுடைய இது அப்படின்னு வந்து நீங்கள் நினச்ச ஒரு உலகம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதை பிடிச்சு வச்சுட்டே வந்து உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து அதை வந்து விடுறதுக்கு உங்களுக்கு வந்து மனசு இல்லை. லைக் இருக்கமா நீங்கள் தான் அதை வந்து பிடிச்சிட்டே வந்து இருக்கீங்களோன்னு எனக்கு வந்து தோணுது. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுடைய இது. பட் நீங்கள் வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் உங்களை வந்து யாராவது பிடிச்சி வச்சுருக்காங்களா, இல்லை வந்துட்டு ஒரு இன்னும் வந்து அந்த 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 டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, ரெண்டு மனசாக வந்து இருக்கிறது. போகணும்னு வந்து தோணும். இங்கே வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ், வால்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நிறைய இருக்குது. அதனால் அது வந்து சார்ஜ் ஆகிறப்போ இங்கேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஏன்னா நான் சார்ஜ் பண்ணிட்டே தான் போகிறேன். 6% தான் வந்து இருக்குது. ஓகே, கண்டிப்பாக வந்துட்டு லைக் லவ் இன்வால்வ் ஆகிறதுக்கு, எமோஷன் இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையவே வந்து இருக்குது. எமோஷன்ஸ் இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா வந்து இருக்குது. பட் உங்களுக்கு வந்துட்டு லைக் அதை இறுக்கமாக வந்து பிடிச்சிருக்கீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. ஓகே, ஸோ நமக்கு இந்த அட்வைஸ் கார்ட்ஸ் என்ன சொல்ல வருது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஷோ மீ த அட்வைஸ் கார்ட் ஃபார் த பீப்புள் ஹூ ஹவ் சூசன் tiger sign. What should they do next? Show me the advice card please. Show me the advice card please. What should they do next? Show me the advice card please. What should they do next? What should they do next? What should they do next? ஓகே, நான் வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக வாசித்து காட்டுறேன். ஆல்தோ யூ ஹேவ் அ லாட் டு டூ, உங்களுக்கு நிறைய பண்ணுற விஷயங்கள் வந்து இருந்தாலும் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ கெட் ஆர்கனைஸ்ட் ஃபர்ஸ்ட். ஒன்ஸ் பிளானிங் இஸ் கம்ப்ளீட் யூ கேன் ரோல் அப் யுவர் ஸ்லீவ்ஸ் அண்ட் கெட் டு ஒர்க். அதாவது அது கரெக்டான ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் பிளான் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான ஆயுதத்தை வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து சொல்ல வருது. ஒரு நிமிஷம், 30% வந்து இருக்குது. ஏன்னா இங்கே ஃப்ளக்சுவேட் ஆகுது, அது இங்கே ரொம்ப ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகே, ஓகேங்களா? யுவர் கார்டியன் ஏஞ்சல்ஸ் சரௌண்ட் யூ அண்ட் ரெடி டு ஹெல்ப் யூ. உங்களுடைய கார்டியன் ஏஞ்சல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடியாக தான் வந்து இருக்காங்க. அதோட அப்படி தான் வந்து நமக்கு கார்ட்ஸ் இங்கே வந்து உங்களுக்காக சஜஸ்ட் பண்ணுது. அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா
This card also indicates a very loving, kind and loyal friend, someone with a big heart, a quick wit and endless patience. The person could be you. Okay, உங்களை தான் வந்து இங்கே வந்து ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப லவ்விங், ரொம்ப கேரிங், இன்னும் ரொம்ப பெரிய மனசு உங்களுக்கு. அப்புறம் வந்து நல்ல ஒரு பொறுமையும் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு உதவி பண்ணுறது நீங்களே தான் உங்களுக்கு வந்து பண்ணிக்கணும். உங்களை தாண்டி வந்து பெருசாக வந்து யாரும் உங்களை வந்து உதவிக்கு வந்து தேவையில்லை. நீங்களே ஒரு பெரிய பெரிய ஹெல்ப்பர் தான். உங்களுக்கே நீங்கள் வந்து நிறையாவே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓகே, ஸோ உங்களுக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்களே வந்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து புதுசாக தான் யாராவது வந்து வரணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுன்றதை கரெக்டாக ஆர்கனைஸ் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து வின் பண்ணுவீங்க அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுது என்னென்னா பண்ணணும் அப்படின்னு, பட் 2 மனசாக வந்து போகலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு முடிவில் வந்து இருக்கீங்க. ஓகே, நமக்கு ஃபர்தராக வந்து என்ன சொல்லுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன தான் பண்ணணும் அப்படின்றது. Why the High Priestess is here? Why the High Priestess is here? ஸோ 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஜஸ்டிஸ். ஓகே, சில விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் அதோட நல்லது கெட்டது ப்ரோஸ் அண்ட், அதாவது நல்லது கெட்டது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கால்குலேட்டிவாக பண்ணி வச்சுருக்கீங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய வந்து உங்களோட மென்டலாக வந்து உங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் வந்து பண்ணுது. பட் நீங்கள் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக, லைக் ரொம்ப வந்துட்டு இல்லை அப்படின்னா ரொம்ப தைரியமாக, இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் அதாவது பகுத்தறிவாக வந்து திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா. லைக் லவ்விங் அண்ட் கேரிங் இருந்தாலும் பகுத்தறிவாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து திங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுட்டீங்க. பட் த திங் இஸ் அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு போய்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஓகே, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா லைக் ஒரு சைக்கிள் வந்து கண்டிப்பாக வந்து முடிஞ்சிருச்சு, முடிய வந்து போகுது. நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கோங்க. கொஞ்சம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் எந்த ஒரு டெஸ்ப்ரேஷனும் வந்து இல்லாமல் கண்டிப்பாக ஒரு சைக்கிள் முடிய தான் வந்து போகுது. நீங்கள் நினச்சாலும் சரி நிறையலைனாலும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னா அதை முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து உங்களை ஹீலிங் பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயம் தான் இங்கே வந்து சொல்ல வருது. கண்டிப்பாக வந்து ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு ஸ்டெபிலிட்டி, அதாவது நிலையான ஒரு தருணத்தை வந்து தரும். உங்களோட சிச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கண்ட்ரோலில் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுது. கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு உங்களுடைய மென்டர் யாரோ அவங்கள வந்து போய் பாருங்கள், இல்லைன்னா கடவுள்கிட்ட வந்து சரணடைஞ்சிருங்க. பட் திஸ் இஸ் த டைம், இதோட டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஹீல் பண்ண வேண்டிய விஷயம், உங்களை வந்து நீங்கள் நிறைய ஹீல் பண்ணிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேசிக்காக வந்து உங்களுக்கு கார்டு வந்து இது சஜஸ்ட் பண்ணுது. இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்னேன்ல உங்களுக்கு வந்து இருமனசாக வந்து இருக்குது, லைக் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க. பட் அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வந்து நடக்க போகுது. அட் த சேம் டைம் ஃபாஸ்ட்டாக நடக்க போகுது அப்படின்னா லைக் நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்கும், கண்டிப்பாக வந்து கற்றுக் கொடுத்துருக்கும். ஸோ அதை வந்து அந்த லேர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் வந்து இது வந்து எனக்கு பேசிக்காக வந்து சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஹெர்மிட் கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்துட்டு இந்த கார்டு வந்து வர்றது வந்துட்டு என்ன வந்து சொல்லும் அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ஆகட்டும் இல்லைன்னா லாங் பீரியட் ஆகட்டும் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துரும்.
அதை வந்து நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் அதையே தான் திரும்பி 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 திரும்பின்னு வந்து உங்களுக்கு நடந்துக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுத்துருக்கோம். சரிங்களா? லைக் அந்த ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. பட் அட் த சேம் டைம் இது கற்றுக் கொடுத்துருக்குற விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது என்ன கொடுத்துருக்கோ, என்ன கற்றுக் கொடுத்துருக்கோ அதை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணாதீங்க. இதுதான் வந்து மேஜரான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து போகணும், ஒரு விஷயத்தை தள்ளி வந்து போகணும்னு வந்து நினைக்கிறீங்க. பட் அந்த பேக்கேஜை எடுத்துகிட்டு போகாதீங்க. அது என்ன கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்றத சேர்த்து எடுத்துகிட்டு போங்க. அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான விஷயமா வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா அதுதான் வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து முக்கியம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அவுட்கம் என்னன்னு வந்து பார்க்கலாம். வாட் இஸ் அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன்? வாட் இஸ் அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன்? ஸோ நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. தயவு செஞ்சு ஹீல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கோ அந்த விஷயங்களை வந்து உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். அதை பண்ண மிஸ்டேக்கை வந்து திருப்பி வந்து பண்ணாதீங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே சொல்ல வருது. ஆமாம். மேபி இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பாரமாக வந்து இருக்கலாம். லைக் இதை வந்து தாங்கிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இல்லாமல் வந்து இருக்கலாம். பட் அதை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் சீக்கிரமாக அதில் வந்து கண்டிப்பாக வந்து வெளியே வந்துடுவீங்க. ஏன்னா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஏன்னா இது வந்துட்டு லைக் ஆல்ரெடி நீங்கள் என்ன விஷயம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இதோட நல்லது என்ன, இதோட கெட்டது என்னன்னு வந்து நினச்சி வச்சுருக்கீங்க. ஒரு முடிவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு முடிவுக்கு வந்து வந்துருச்சு. நீங்கள் வந்து நிறைய ஹீல் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இதில் வந்து நிறையா இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணணும், யாரை வந்து எந்த இடத்துல வந்து வச்சுக்கணும், யாரை வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, எதுக்கு வந்து நான் வந்து ஒரு பவுண்ட்ரி வந்து வச்சுக்கணும் அப்படின்ற விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும். இதுதான் வந்து நீங்கள் அடுத்து பண்ண வேண்டிய வாட் ஷுட் யூ டூ நெக்ஸ்ட் அப்படின்னா இதுதான் நீங்கள் வந்து பண்ணணும். ஓகே, ஒரு ஹெல்த்தி பவுண்ட்ரி எப்பயுமே வந்து வச்சுக்கோங்க. இதை தாண்டி நீமே வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். சே நோ சொல்ல வந்து தைரியமாக வந்து கற்றுக்கோங்க அப்படின்றத விஷயங்கள் தான் இங்கே வந்து சொல்ல வருது. நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கோம், அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு தான் வந்து சொல்ல வருது. ஸோ உங்களுடைய அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டெசிசிவாக வந்து இருக்காதீங்க. பட் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மேஜரான ஒரு ஷிஃப்ட், அதாவது இந்த இப்போ ஒரு நிலைமையில் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த நிலை வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து மாறும். அது வந்து அந்த நிலை வந்து சீக்கிரமாக வந்து மாறும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அந்த நிலை வந்து உங்களுக்கு வந்து மாறும். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். மேபி அது உங்களுக்கு வந்து ஒரு பாரமாக வந்து இருக்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த பாரத்தை வச்சுக்காதீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு இந்த நமக்கு இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். பட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்துட்டு திருப்பி இதே மாதிரி வந்து உங்களுக்கு நடக்காது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபார் த பீப்புள் ஆஃப் சூஸன். இது நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு வந்து போயிடலாம். ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹே ஹாய், வாட் ஷுட் தே டூ நெக்ஸ்ட்? இதை வந்து நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கு இப்போ வந்து பார்த்துடலாம். வாட் ஷுட் தே டூ நெக்ஸ்ட்? வாட் ஷுட் தே டூ நெக்ஸ்ட் இன் ரெகார்டிங் தேர் லைஃப்? வாட் ஷுட் தே டூ நெக்ஸ்ட் இன் ரெகார்டிங் தேர் லைஃப்? உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹை ப்ரீஸ்டர்ஸ். ஓகே, ஹை ப்ரீஸ்டர்ஸ் அப்படின்னா உங்களுடைய இன்ட்யூஷன் சம்மந்தமான ஒரு விஷயம், உள்ளுணர்வு அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா, அது ஒரு சம்மந்தமான ஒரு விஷயம். நிறையா விஷயங்கள் யோசிச்சுட்டே வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் யோசிக்கிறதுல நிறைய மிஸ்ட்ரி உங்களுக்குள்ளே வந்து இப்போதைக்கு வந்திருக்கு. நிறைய சீக்ரெசி, அதாவது லைக் புரியாத ஒரு புதிர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா, அதுக்கான சான்சஸும் வந்து நிறைய வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. ஓகே, நமக்கு வந்து இங்கே நம்பர் நோட் பண்ணவே மறந்துட்டேன். ஓகே, ஸோ அதுக்கான இது வந்து நிறையவே சான்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. நம்ம என்ன
அப்படின்றத வந்து ப்ராப்பராக வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய எமோஷன்ஸ் இன்வால்வ் ஆனதுக்கான விஷயம். இப்போ நான் லவ்வோ இல்லை இதுவோ வந்து சொல்கிறதில்ல, ஜென்ரலாக வந்து நான் வந்து சொல்கிறேன். மேபி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்ககிட்ட ஓகே இப்போதைக்கு ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நடந்துக்கிட்டே வந்து இருக்குது. பட் அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஐதர் போராக இருக்கலாம், ஃப்ரஸ்ட்ரேஷனாக வந்து இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஹாப்பினஸ் கொடுக்காம வந்து இருக்கலாம். பட் அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்ககிட்ட இப்போதைக்கு என்ன இருக்கோ அதை வச்சு தயவு செஞ்சு ஹாப்பியாக இருங்க, கிராட்டிடியூடும் இருங்க, நன்றியுணர்வோடு இருங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் நன்றியுணர்வோடு இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்ககிட்ட என்ன இருக்குன்ற வச்சு நீங்கள் ஹாப்பியாக முடியும். அதை விட்டுட்டு அது இல்லை இது இல்லை இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெர் இஸ் நோ பாயிண்ட் அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். பட் அதை பற்றி நீங்கள் நிறைய வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. நம்ம என்ன அப்படின்றது வந்து இப்போ வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்ப்போம். சரிங்களா? நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குள்ளேயோ இல்லை வந்து மற்றவங்களோடய வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்படிஷன் வந்து இருக்குது, நிறைய கான்ஃப்ளிக்ட் வந்து இருக்குது. உங்களுக்குள்ளேயே கூட வந்து கண்டிப்பாக இது வந்து இருக்கலாம். ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் யோசிக்கிறீங்களோ, மேபி பண விஷயமோ இல்லை ரிலேஷன்ஷிப் விஷயமோ ஏதோ ஒன்று பேஷன் ரிலேட்டடாகவோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதை பற்றி நிறைய வந்து யோசிக்கிறீங்க. லைக் ட்ராவலாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து வேறு எங்கேயாவது வந்து ஒரு விஷயமா இருக்கணும், ஒரு விஷயம் ப்ராக்ரஸ் ஆகட்டும், அந்த விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஓடிக்கிட்டே வந்து இருக்குது. பட் அதை வச்சு நாங்கள் நிறைய ப்ராக்ரஸ் பண்ணணும், முன்னேறணும், அடுத்த இதுக்கு வந்து போகணும் அப்படின்னு தான் வந்து நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. ஒரு சாய்ஸஸாக கூட வந்து இருக்கலாம், இதுவா அதுவா, இது வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனாக இருக்கலாம், அந்த இதுக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டே வந்துருக்கு, நிறைய வந்து யோசிக்கிறீங்க. சரிங்களா? நமக்கு இங்கே வந்துட்டு ஏஞ்சல் கார்ட்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணதுன்னு பார்ப்போம். வாட் இஸ் அட்வைஸ் யூ வாண்ட் கிவ் டு த பீப்புள் ஹூ ஆர் சூசன் செகண்ட் கிறிஸ்டல்? வாட் ஷுட் தே டூ நெக்ஸ்ட்? அட்வைஸ் ஃபார் த பீப்புள், வாட் ஷுட் தே டூ நெக்ஸ்ட்? ஓகே, ஓகே, 4 of abundance. இது வந்து என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இட்ஸ் டைம் டு ரெஃப்ளெக்ட் அப்பான் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் மணி. ஆர் யூ ஸ்பெண்டிங் இட் டு ஃப்ரீ ஆர் ஹோல்டிங் இட் டு டேக்? திஸ் கேன் ஆல்சோ ரிலேட் டு ஹவ் யூ கிவ் others. Is this your heart open or holding back your hard work and wise investment in great success? ஓகே, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆக போகுது, அதுதான் வந்து நமக்கு வந்து எதிரொலிக்க போகுது. சரிங்களா? வித் மணி ஆகட்டும், இல்லைன்னா லவ் ஆகட்டும், நீங்கள் வந்து ரொம்ப கொடுக்குறீங்களா, இல்லை வந்துட்டு வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸே அதாவது மணியோ இல்லை லவ்வோ, காசோ இல்லை வந்து அன்போ நிறைய கொடுக்குறீங்களா, இல்லை வந்து இருந்துக்கிட்டே வந்து வச்சுக்கிட்டே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களா? ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் இதுதான் மணியோ இதுவோ, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து சக்ஸஸ் வந்து கொடுக்க போகுது. எந்த விஷயத்தில் வந்து கொடுக்கணும், எந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து ஹோல்ட் பேக் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை வந்து தயவு செஞ்சு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அபண்டன்ஸ் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ இங்கே வந்து பார்க்குறச்சு இதையும் வந்து பார்க்குறச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் உங்ககிட்ட இப்போதைக்கு என்ன இருக்கோ அதை வச்சு வந்து சந்தோஷப்படுங்க. லைக் அது வந்து 4 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் நினைக்கணும். லைக் உங்களுக்குள்ளேயே நீங்கள் அன்பாகட்டும், காசாகட்டும், உங்களுக்கு போக மீதியை வந்து கொஞ்சம் வந்து கொடுக்கலாம் அப்படின்றது வந்து கொடுக்கலாம். லவ்வையும் தாராளமாக வந்து கொடுக்கலாம். லவ் கொடுக்குறதுனால நமக்கு வந்து இதில் கொடுக்கலாம். பட் யாருக்கிட்டே இருந்தும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து நமக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கஷ்டத்தில் தான் போய் முடியும். யாரும் வந்து நம்ம கொடுக்குற அளவுக்குலாம் திருப்பி வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், ஹூஎவர் இட் இஸ். ஓகே, அதனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் வந்து வச்சுக்காதீங்க. மேபி அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நிறைய டிஸப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்குள்ளேயே வந்து நிறைய வந்து யோசிச்சுட்டு வந்து ரொம்ப இது பண்ணுறீங்க. பட் காசாக இருக்கலாம், அன்பாகவும் வந்து இருக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு கார்ட்ஸ் என்ன சொல்ல வருது அப்படின்றது வந்து பார்ப்போம். Why the page of cups is here? 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 கண்டிப்பாக, ஏன்னா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்குறச்ச லைக் ஒரு மேபி லைக்
நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்லையோ ஒரு காசோ ஒரு பணத்துலேயோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் நிறைய ஃபியர் பயம் இருக்குது. காசு விஷயமாகட்டும் நிறைய பயம் வந்து இருக்குது. நிறைய கவலைப்படுறீங்க. இல்லை ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. ஏன்னா மணி இன்வால்வ்டான ஒரு லவ் அப்படின்னு தான் நான் வந்து இதை வந்து நான் வந்து பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் அது உங்களுக்கு வந்துட்டு ஒரு கவலை நிறைய கொடுக்குதோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. ஏன்னா மேபி வந்துட்டு லைக் ஓகே இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து அதை வந்து ரொம்ப ஜெனரஸாக ரொம்ப வந்து ஓப்பனாக அதை வந்து ஏற்றுக்கவும் வந்து முடியல. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் நம்ம இவ்வளோ கொடுக்குறோமே ஆனால் நமக்கு வந்து இவ்வளோ தானே அவங்க கொடுக்குறாங்க, நம்ம நிறையா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமா அப்படின்ற நிறைய யோசனைகள் வந்து உங்களுக்கு வந்து போய்கிட்டே வந்து இருக்குது. ஓகேங்களா? பட் என்ன கேட்டுட்டிங்க அப்படின்னா லைக் என்ன சொல்வேன் இப்போதைக்கு உங்கள்கிட்ட ஓகே இது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்து வந்து என்ன அப்படின்றதே சில விஷயங்கள்லாம் வந்து யோசிக்க முடியும். பட் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்கன்னு நினச்சி கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க. ஹாப்பியாக வந்து இருங்க. ஏன்னா உங்கள்கிட்டயே நிறையா தான் வந்து இருக்குது. அதையும் தாண்டி உங்களுக்கு வருது. பட் அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை கொடுக்க மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரிலேஷன்ஷிப் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பொருந்தும். லைக் இந்த விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் அதான் அந்த அந்த ஹாப்பினஸ் இல்லை உங்களுக்கு வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த ஒரு இது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனநிலை வந்து உங்ககிட்ட அது வந்து மிஸ் ஆகுது. வாட் எவர் கம்ஸ் என்னெல்லாம் வந்து ஓகே இது வந்து இருக்குது எல்லாமே வந்து வாங்கி 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 வந்து வச்சுக்கிட்டாலும் லைக் லவ்வோ எதுவோ வந்து இருந்தாலும் எதுவாக வந்து இருந்தாலும் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். லைக் நீங்களே திருப்பி 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 இதை வந்து வச்சுக்க ஓகே இது வந்துருச்சு அடுத்து என்ன, இது வந்துருச்சு அடுத்து என்ன, இது வந்துருச்சு அடுத்து என்ன அப்படின்னு தான் உங்களுக்கு தோணே தவிர ஓகே இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ண கற்றுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் நிறையா கொடுக்கும். ரியலைஸ் பண்ணுங்கள் அதோட வேல்யூ என்னன்றது ரியலைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அட் த சேம் டைம் இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்துட்டு நிறையா வந்து யோசிங்க. கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா வந்து எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டீங்கன்னு வந்து வச்சுக்கோங்களேன். பாருங்கள் என்ன இருக்கோ அதை வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஹாப்பினஸ் வந்துருக்கும், நிறைய ஜாய்ஃபுல் மூமெண்ட்ஸ் இருக்கும், ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்களை வந்து நீங்கள் ஹீல் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? லைக் இதுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகணும், இது வந்து இது பண்ணணும் அப்படின்ற அவசியமே வந்து கிடையாது என்ன கேட்டுட்டீங்க அப்படின்னா. ஏன்னா உங்களுக்குள்ளேயே தான் உங்களுக்குள்ளேயே தான் இந்த போராட்டம் வந்து நிறைய வந்து நடக்குது. ஸோ ஓகே எனக்கு வந்துட்டு இப்போ பாருங்கள் நான் சில புது விஷயங்கள்லாம் நான் வந்து வாங்கினேன்னு வந்து வச்சுக்கோங்களேன். இதை வாங்கிட்டு ஒரு வாரத்துலேயே வந்து ஐயோ எனக்கு இது பத்தலை அடுத்து நான் போகணும். அதை என்ஜாய் பண்ணுங்கள். லைக் அதை வந்து அந்த எம்ப்ரேஸ் அந்த லிவிங் இந்த ப்ரெசன்ஸ் அதை வந்து என்ஜாய் பண்ண வந்து கற்றுக்கோங்க. லைக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக வந்து இருக்காது. ஸோ இந்த அப்கமிங் டேஸ் வந்து நீங்கள் இந்த ஆட்டிடியூடை மாற்றிட்டிங்கன்னா நிறைய ஹாப்பினஸ் வந்து இருக்கும், நிறைய ஒரு சந்தோஷம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். நீங்களும் வந்து மனசாந்தி அடைவீங்க. கண்டிப்பாக வந்து மனசாந்தி வந்து அடைகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ பேக்கேஜ் வந்து நிறைய வந்து எடுத்துக்காதீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அவுட்கம் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். வாட் இஸ் அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன்?
ஓகே. உங்களுடைய அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, லைக் நீங்கள் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ, லைக் ஐ திங்க் நீங்கள் வந்து ஒரு டெம்பரவரியாக தான் வந்து அந்த ஒரு நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுவீங்களோன்னு வந்து தோணுது. பட் அட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்துட்டிங்கன்னா, அது உங்க திருப்பி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஐயோ நான் நினச்சது நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கவலைக்கு போயிடுவீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. மேபி இந்த விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு நிறைய பெயின், நிறைய சஃபரிங்ஸ் வந்து குடுக்கலாம். பட் என்ன கேட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்க உட்காந்து அத பத்திய ஒர்க் அவுட் உங்களுக்குள்ள இருக்கிற பயம் தான். உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இன்செக்யூரிட்டி தான். அத வந்து நீங்க ப்ராப்பரா இல்ல ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா, லைக் உங்க ஃப்ரெண்ட்ஸ வச்சோ, உங்க ஃபேமிலிய வச்சோ, இஃப் இட் இஸ் இன்வால்வ் வித் யுவர் ஃபேமிலியோட இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா, நீங்க அத வந்து உட்காந்து சரி பண்ணி, பேசி சரி பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து விஷயங்கள் வந்து சரியாகும். இல்ல அப்படின்னா, நீங்களே உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. இப்படியெல்லாம் இருக்கு. ஓகே இது ஓகேயா? ஏதாவது பண்ணலாமா? அப்படின்றத வந்து யோசிங்க. இல்லைனா வேற யாரையாவது வச்சு கவுன்சிலிங் மூலியமா ஏதாவது சரி பண்ண முடியுமா? உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் அதுவும் வந்து சரி பண்ண முடியுமான்னு வந்து பாருங்கள். உட்காந்து சரி பண்ணீங்க அப்படின்னா ஐ எம் ஷுர் இட் வில் ஒர்க் அவுட் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா லைக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு வந்து தோணுது. பட் ஐ எம் ஷுர் யூ வில் கம் அவுட் ஆஃப் இட். ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா வந்து வச்சுக்காதீங்க. ஸோ தட் வுட் பி வெரி மச் பெட்டர் ஃபார் யூ. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஒரு விஷயம். சாட்டிஸ்ஃபை கிராட்டிடியூடாக வந்துடுங்க. அதுவே வந்து போகும். போர் ஆகிடாது. உடனே சீக்கிரமாக போர்டு ஆகிடாதீங்க. உடனே சீக்கிரமாக ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் மற்றவங்க கீழே இல்லைனாலும் உங்களை நீங்கள் எப்படி ஹாப்பியாக வந்து வச்சுக்கணும் அப்படின்றத வந்து யோசிங்க. அதுதான் வந்து இப்போதைக்கு முக்கியம். நமக்கு மற்றவங்கள பற்றிலாம் அப்புறமேல் யோசிக்கலாம். நம்மளை பற்றி ஃபஸ்ட்டு யோசிக்கலாம். ஸோ உங்களுக்கான இது வந்து இதுதான். உங்களுக்கு கண்டிப்பாக ரெசனேட் ஆச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய், தேர்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? What should they do next for the people who have chosen the third crystal? What should they do? Show me the accurate card, please. What should they do next? You should spend time with your family. உங்களோட ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட நிறைய வந்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களை வந்து ஷேக் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இங்கே ஓவரால் எனர்ஜி வந்து டவர் வந்திருக்கு. இட்ஸ் அ டைம் டு ஸ்பெண்ட் டைம். சி இட்ஸ் இட்ஸ் அ சிச்சுவேஷன் டு ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அவுட்டிங், கெட் டுகெதர் அந்த மாதிரி. யா, ஸோ பெட்டர் ஃபார் யூ டு ஸ்பெண்ட் டைம் வித் யர் ஃபேமிலி. லைக் உங்கள் கண்ணு முன்னாடி இப்போ வந்து நிறைய இல்யூஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. அதெல்லாம் வந்து நிறையா வந்து பொருட்படுத்தாதீங்க. ஏன்னா லைக் நீங்கள் இப்போ பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத வந்து ஒரு முடிவு வந்து ப்ராப்பராக வந்து பண்ணிக்கோங்க. ஒரு கிளாரிட்டிக்கு வந்து வந்துக்கோங்க. ஒரு விஷயத்தை வந்து சூஸ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய அபண்டன்ஸ் வந்து கொடுக்கும். நிறைய சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். பட் உங்களுடைய இப்போதைக்கு எனர்ஜி வந்து ரொம்ப டவுனாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஆடி போயிருக்கு. லைக் ஷேக்கன் அப் ஆகிருக்கு. உங்களால் நம்பவே முடியாதபடியெல்லாம் அந்த மாதிரி வந்துருக்கு. பட் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்ப்போம். Why the tower is here? 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 குட் பி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, பார்த்தீங்களா எவ்வளோ வால்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகுதுன்னு. லைக் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கலாம். இல்லைன்னா மோஸ்ட்டாக வந்துட்டு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஏதோ ஒன்று குட் பி சோல்மேட் கனெக்ஷன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு நிறைய டிஸப்பாயின்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே நீங்கள் வந்து இப்போ வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து முடிவுக்கு வரும். மேபி என்கேஜ்மெண்ட் வந்து மேரேஜில் முடியும் அப்படின்னு வந்து நினச்சிருக்கலாம். இல்லைன்னா இந்த சண்டையோ இல்லை ஏதோ ஒரு விஷயமோ ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நினச்சிருக்கலாம். பட் நீங்கள் நினச்சபடி அது நடக்கலை. இப்போ நடக்கலை. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது ஒரு விஷயம். பட் திங்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. லைக்
அடிமடியிலேயே கை வச்ச மாதிரி லைக் பேஸ்மெண்ட்லேயே அது வந்து கை வச்சிடுச்சு அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருக்கும். உங்களுடைய எனர்ஜி அது அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. பட் அப்படி இருந்தாலும் அகெயின் ஐ எம் கெட்டிங் லைக் வேறு யாராவது திருப்பி வந்து இன்வால்வ் ஆகுறாங்களா, லைக் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறதுக்காக, செகண்ட் சான்ஸ்க்காக திருப்பி வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. நம்ம ப்ராப்பராக வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்றத. ஓகே, the advice card for what should they do next. What does the advice card please for the people who have chosen the third crystal? Heaven opens in loving arms and pour abundance onto you and unexpected gifts on the way. நீங்கள் எதிர்பார்க்காத வந்து ஒரு கிஃப்ட்டு, ஒரு பரிசு வந்து உங்களுக்கு அந்த வேலை வந்து வந்துட்டுருக்கு. சரிங்களா? அதை வந்துட்டு தயவு செஞ்சு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. Accept it with gratitude and humility, knowing that you will have a chance to return the generosity by giving the others in the future. Okay, இப்போதைக்கு உங்ககிட்ட வந்து என்ன வந்து கடவுள் வந்து கொடுக்குறாரோ, இல்லை வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுதோ, அதை வந்து தயவு செஞ்சு வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கும் ஒரு நாள் வந்து அதை திருப்பி கொடுக்குற மாதிரியான ஒரு பெரிய சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக வந்து வரும். இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, உங்ககிட்ட இப்போதைக்கு வந்து என்ன இருக்கோ அதை வந்து கொடுக்கறதுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லுது. லைக் டைம் டு கிவ் டு எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு லவ்வோ இல்லை ஒரு மணியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும், ஒரு ரெமெடி இருக்கணும், ஒரு பீஸ் எனக்கு கிடைக்கணும்னு வச்சிங்கன்னா ஒரு சேரிட்டி வந்து பண்ணுங்கள் அப்படின்னு தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணுது. வாலண்டியராக போய் வந்து இருந்து லைக் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இது வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே, why the 3 of cups is here, why the 3 of cups is here, why the 3 of cups is here. ஓகே, சம்திங் ரிலேட்டட் டு லவ், சம்திங் ரிலேட்டட் டு யர் பிஸ்னஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் அதுதான் உங்களுக்கு வந்துட்டு பெரிய ஒரு நிறைய கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருந்திருக்கானா, இல்லைன்னா ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கசின்ஸ் அந்த மாதிரி லைக் இன்வால்வ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. பட் நீங்கள் அடுத்து இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு கோ அவுட், ஸ்பெண்ட் டைம், கரெக்டான பீப்புளோட போய் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய கோ த்ரூ வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போதைக்கு நிறைய மென்டல் ட்ராமா இருக்குது. ஏன்னா இந்த விஷயம் வந்து உங்களை ரொம்ப வந்து பாதிச்சிருக்கு. ஸோ யூ ஹாவ் டு கோ அவுட். ஏன்னா இப்போ எனக்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதான்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். நம்மளே சும்மா இருக்க மாட்டோம், ஏதாவது நம்மளே போய் போய் பிரச்சனையை வந்து வாங்கிட்டு வந்துடும். ஸோ வி ஹாவ் டு, ஏன்னா 4 செவத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா திருப்பி அதையே யோசிச்சுட்டு இருப்போம். திருப்பி அதோட எனர்ஜி தான் வந்து ரூம் ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அதோட ஃப்ரீக்வன்சி தான் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். கோ அவுட், நேச்சரோட வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு பக்கத்தில் நேச்சர் எதாக இருந்ததுன்னா அதோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அங்கே தனியாக இருந்துட்டு லைக் ஒரு வாக் மாதிரியோ ஒரு இது மாதிரியோ வந்து போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். சரிங்களா? 7 of cups is here, 7 of cups is here. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன். அதாவது ஸோ உங்களுக்கு வேண்டியதை வந்து பொறுமையாக யோசித்து உங்களுக்கு என்ன வேணுன்றதை வந்து ப்ராப்பராக வந்து யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான நேரம் வரும். உங்களுக்கு என்ன வேணும் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். ஓகே, இல்யூஷனில் போய் மாட்டிக்காதீங்க. டெம்பரவரியாக உங்களுக்கு சந்தோஷம் தர்ற விஷயத்தில் போய் நீங்களாக போய் தலையை கொடுத்து வந்து மாட்டிக்காதீங்க. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கரெக்டாக யோசித்து அது போய் பிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் வந்து நிறையவே வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ வந்துட்டு ஒரு குழப்பத்தில் வந்து கண்டிப்பாக இருக்கலாம். பட் யோசித்து உங்களுக்கு என்ன வேணுன்றதை வந்து முடிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். ஏன்னா உங்களை வந்து நிறைய மாய வலையில் சிக்க வைக்கிறதுக்கு இந்த உங்களுடைய எனர்ஜி வந்து சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம கிரகங்கள்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து உங்களை வந்து டெம்ப்ட் ஆகாதீங்க. Why the 10 of Pentacles is here? Why the 10 of Pentacles is here? Why the 10 of Pentacles is here?
பொறுமையாக இருந்து செயல்பட்டு பண்ணீங்க அப்படின்னா திங்ஸ் வில் உங்களுக்கு வந்து சாதகமாக வந்து முடியலாம். எனக்கு இந்த கார்ட்ஸு கீழே விழுந்தாலும் இரிட்டேட் ஆகும். இதுக்காகவே நான் டேபிள் வாங்கணும். சரி, எவ்வளோதான் கீழே கீழே விழுறத இருக்கிறது, எவ்வளோ பொறுமை எனக்கு. நோ, சும்மா சும்மா கீழே விழுந்து எடுக்கவே முடியல. எனக்கு இங்கே கால் வலி வேறு இருக்கா, அதோடு எடுக்கும்போது வலிக்குது. டென் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டூ ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் த்ரீ ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்க போகுது இந்த ஒரு விஷயங்கள் வந்து. பட் உங்களுக்கு நிறைய ஹாப்பினஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து கொடுக்க தான் வந்து போகுது. அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் வந்து இல்லை. உங்களோட ஃபேமிலியோடையோ இல்லை வந்து உங்களுடைய வெல்விஷர்ஸோடையோ அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஏன்னோ ஒரு டிஸ்கஸ் பண்ணி ப்ராப்பரானது வந்து உங்களுக்கு என்ன வேணும், இந்த விஷயம் வந்து வருதே செய்யுதே, இதை வந்து எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ப்ராப்பரான ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு லைக் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா வேறு யாரோடையோ உங்கள் ஃப்ரெண்டை தாண்டி தேர்ட் பர்சனோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆன்சர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் தான் நினைக்கிறேன். குட் பி உங்களுடைய ஃபேமிலியாக கூட இருக்கலாம், அதுக்கு சான்சஸ் நிறையா வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து கிடைக்கும். அவுட்கம் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது லைக் எதிர்பாராமல் அந்த ஒரு விஷயம் நடந்தது, ஒரு சடன் சேஞ்ச் வந்துட்டு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துதுன்னு தான் நினைக்கிறேன். அது ஒரு டிஸப்பாயின்மெண்ட். ஸோ கோ அவுட், ஸ்பெண்ட் டைம். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவிட்டியாக வந்து முடியும். இருந்தாலும் நம்ம அவுட்கம் என்னன்னு வந்து பார்க்கலாம். அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பான வெற்றி நடையை நோக்கி போவீர்கள் அப்படின்னு தான் நான் வந்து எனக்கு வந்து போகுது. பட் என்ன வேணுன்றத இல்யூஷன்ஸில் போய் மாட்டிக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இல்யூஷன்ஸில் போய் மாட்டிக்காதீங்க. இல்யூஷன்ஸ்னால் நிறைய விஷயங்கள் இருக்கும், எல்லாத்துக்குமே ஆசைப்படக்கூடாது. ஒரு விஷயத்துக்கு ஒன் திங் அட் அ டைம், அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஐ திங்க் உங்களை தேடி வந்து எல்லாமே வந்து வரும். அதை வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கும் ஏதோ ஒரு திங்ஸ் ஷேக்கனப் ஆனதுனால தப்பான வழியில் எதுவும் வந்து போயிடாதீங்க. அது ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட் அட் த சேம் டைம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்கம் வந்து நல்ல ஒரு மெமரிஸ் வந்து கொடுக்கும். நல்ல ஒரு ரெகக்னைஸ் பண்ண உங்களை வந்து நிறைய நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்பரான விஷயத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப கெட்ட பேர் ஆகாது. ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுற பாத்தை பொறுத்து தான் வந்து இருக்குது. நீங்கள் என்ன இது வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் நல்ல பார்த்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்களே பேர்லையாக போய் மாட்டிப்பீங்க. அதுலேருந்து அப்புறம் வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ன வேணுன்றதை ப்ராப்பராக வந்து சூஸ் பண்ணுங்கள், ஒன் திங் அட் அ டைம். ஏன்னா நான் எதுக்கு திருப்பி வந்து சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகே, சாய்ஸஸ் நிறையா இருக்குது. பட் சூஸ் அ ரைட் ஒன் அப்படின்றதுக்காக தான் நான் திருப்பி வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும். ரைட் ஒன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். என்ன வேணுன்றதை உங்களுக்குள்ளேயே நீங்கள் நிறையா கேள்விகள் வந்து கேட்டுக்கோங்க. ஆமாம், கேட்டுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மூமெண்ட், நல்ல ஒரு விக்ட்ரி மூமெண்ட் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு விஷயம். நீங்கள் அடுத்து பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இதுதான். ஸோ தேங்க்யூ ஆல் ஸோ மச். கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். It will give me a big motivation. Thank you so much. Let's spread only love.